Hi friends, welcome to another video. பெங்களூரில் 30 லக்ஸரி கார்ஸை வந்து பெங்களூர் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 30 லக்ஸரி காருமே வந்து டாக்ஸஸ் வந்து சரியாக பே பண்ணாதனால அங்கே இருக்கக்கூடிய கர்நாடகா ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து சீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 30 வெஹிக்கிளுமே வந்து பார்த்தீங்கன்னா கேஏ ரிஜிஸ்டர்டு கிடையாது. பாண்டிச்சேரி, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய ஸ்டேட்டில் ரிஜிஸ்டர் பண்ண அந்த வெஹிக்கிள்ஸை வந்து அவங்க பெங்களூரில் வந்து ஓட்டிகிட்டு இருந்திருக்கிறாங்க. பெங்களூர் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டோட டெபுட்டி கமிஷனர் மல்லிகா அர்ஜுன் அவங்க தலைமையில் வந்து 41 அஃபீஷியல்ஸ் வந்து ஒரு டீமாக ஃபார்ம் ஆகுறாங்க. அந்த 41 அஃபீஷியல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த அஃபீஷியல்ஸுமே இன்க்ளூடடு. ஸோ அந்த மொத்த டீமுமே வந்து பெங்களூரில் பல பகுதியில் வந்து சோதனையில் ஈடுபடுறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நிறைய லக்ஸரி கார்ஸை வந்து அவங்க செக் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யாருமே வந்து ப்ராப்பரான டாக்ஸஸ் எதுவுமே பே பண்ணாமல் வந்து டிரைவ் பண்ணிட்டு இருந்தது வந்து தெரிய வந்தது. ஸோ இன் டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 30 லக்ஸரி கார்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கர்நாடகா வந்து சீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் பிராண்ட்ஸ் எல்லாமே அந்த 30 காரில் வந்து அடங்கிடுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெராரி, லாம்போகினி, ஆஸ்டன் மார்டின், BMW, ஆடி, ஜாகுவார்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய எல்லா டாப் பிராண்ட்ஸ்லேருந்தும் கார்ஸ் வந்து இப்போ சீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ 30 காருக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 crores வந்து அந்த வெஹிக்கிள் ஓனர்ஸ் வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த டாக்ஸஸ் வந்து அவங்க பே பண்ணிவிட்டு அவங்க காரை வந்து அவங்க எடுத்துகிட்டு போகலான்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எப்பவுமே வந்து பெங்களூரில் டிராஃபிக் ரொம்பவே ஜாஸ்தி. அதே டைமில் வந்து டாக்ஸஸுமே வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த விதத்தில் இந்த மாதிரி ஒரு அதிரடியான ஒரு ஆய்வு நடந்திருக்கு. ஸோ இதே மாதிரி வேறு ஸ்டேட் ரிஜிஸ்டர் பண்ண லக்ஸரி கார்ஸ் சென்னையிலையும் இருக்கு, பல மாநிலத்திலையும் இருக்கு. ஸோ அங்கெல்லாமே வந்து இந்த மாதிரி செக்கிங்கில் ஈடுபட்டால் எத்தனை பேருக்கு வந்து நெருக்கடி ஏற்படும் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்த ஒரு சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அண்ட் ஃபார் மோர் சச் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு பால்சாப் and follow our official Instagram page, Paulsap Official. I'll see you guys in the next video. Bye.